என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? 7500 புள்ளி வச்சு 750 கோடு போடுற கோலம். டேப்பா பெரிய கோலம். இது எப்ப முடியும்? நாளைக்கு காலையில தான் முடியும். மெகா சீரியல் கோலம். அது சரி, இதெல்லாம் எண்ணி யாரு உங்களுக்கு சொல்றது? நம்ம முத்தண்ணன்டா. இவனா 7500ல 3600க்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதா? டேய் என்ன பத்தி பேசு, என் கண்ணை பத்தி பேசுன பிச்சு புடுவான் பிச்சை. அப்பிட்டு இவ்வளவு பெரிய ஹெல்மெட் என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள? கல்யாண பந்தியில நல்லா சாப்பிடணும்ல, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸா? போயா. அட பாவி, கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள பிராக்டிஸா? ப்ரொஃபஷனல் ஈட்டர்ஸ் போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஸ்டாப். எடா மகாபாரதம் சீரியல்ல வர்ற மாதிரி வராங்களே, யார் இவங்க? ஆல் மியூசிக் ட்ரூப் கச்சேரி. கச்சேரியா? யார் பாட போறாங்க? ஏஆர்ஆர் எம்எஸ்வி. ஏஆர் ரஹ்மான் எம்எஸ்வி இல்லாம வர்றாங்க? எஸ். ஏஆர்ஆர் பாக்க போட்டுக்கிட்டு பாட போறது எம்எஸ்வி. யார் அந்த எம்எஸ்வி? முத்து சுப்பு வேலு எம்எஸ்வி. அப்படியா? உன் கச்சேரிக்கு நிச்சயமா டிஎம்எஸ்ஏ வரும். டிஎம் சௌந்தரராஜன் வர்றாரா? இல்ல, தக்காளி முட்டை செருப்பு டிஎம்எஸ். போங்கடா, இடத்தை காலி பண்ணுங்கடா. அடே குதிரை, அநியாயமா நீ பாடி நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடாதடா. ஆமா, இல்லனாலும் பெருசா அந்த கல்யாணம் நடக்க போதாகும். ஏன்? நம்ம தாசு முதலாளி வெட்டி போட்ட பணமரம் மாதிரி படுத்து கிடக்காரு. அதுக்கு அவர் என்ன படுத்துக்கிட்டே வந்து தாலி கட்ட போறாரா? அட கிறுக்கா, உனக்கு தாசு முதலாளிய பத்தி தெரியாதடா. அவர் திடீர்னு நட்டக்குத்தலா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு காப்பி கொண்டு வர்ற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டாதான் என்ன பண்றது? அதுக்கு தான் முன்னேற்பாடலாம். போய் அடுப்ப பாடுறா. முதலாளி முதலாளி, எனக்கு வர்மக்கலை எல்லாம் தெரியும். உங்களை மாதிரி காலு ஒடிஞ்சி சப்ப நழுவி போன மாட்டையெல்லாம் இந்த கையால எண்ணெய தேய்ச்சி துள்ளி குதிச்சு ஓட வச்சிருக்கேன் தெரியுமா? முதலாளி, இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதா, எங்க வலிக்குது? முதலாளி, உங்க காலு கட்லு காலு மாதிரி வள வள வளன்னு பாலிசா இருக்கு முதலாளி. கால்ல தேய்க்க சொன்னா கட்டுல தேய்க்கிறோம். நம்ம வீடு இப்ப கல்யாண கலை கட்டிருச்சு. நீ இப்படியே படுத்து இருந்தா கல்யாணம் எப்படி நடக்கும்? முதல்ல நான் நடக்கணுமா கல்யாணம் நடக்கணுமா? கல்யாணம் நடக்கணும்னா பந்த கால்ல எண்ணெய தடவணும். முடிவா சொல்லுங்க, பந்த கால்ல தடவணுமா சொந்த கால்ல தடவணுமா? இப்ப நீ நொண்டி கால போற கொள்ளாங்க. தண்ணி அடிச்சு என்ன தேய்க்கிறானா? ராசா, தட்ட வேண்டிய நரம்ப தட்டி தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சேன்னு வச்சுக்க, நீ தானா எந்திரிச்சு நடந்துருவ. ஐயோ வேணாப்பா. ஏன்? ஓ உலக்க கையால என் காலை தேய்ச்சினா இருக்கிற கால உடஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காது. இவ ஒருத்த அண்ணே, என்ன என்கிட்ட கொடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். உமா, உனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குல்ல, போய் வேலையை பாரு. அந்த கிண்ணத்தை மீனாட்சி கையில கொடுத்துட்டு போ. மீனாட்சி வா. நீ என்ன இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? வா. நீ எங்க போற? வா. நீ எதுக்கு திரும்ப வந்த? போங்கறல. மீனாட்சி, கால் ரொம்ப வலிக்குது, தேய்ச்சுட. மீனாட்சி, உன் கை பட்ட உடனே சுகமா இருக்கு. உனக்கு இருக்கா? வாங்க, இதான் நம்ம சங்கீதா இருக்கிற வீடு. வீடு பிரமாதமா இருக்க. ஏ குழந்தை நல்ல வசதியான இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கா. இப்ப சொல்லு உன் குழந்தைன்னு. சும்மா இருங்க. என்னதான் வீடு பெருசா இருந்தாலும் சிலையை நடுவுல கொண்டு வைக்கிறது. ஐயோ, என்னது?
கண்ணமெல்லாம் கூட ரொம்ப நேச்சுரலா இருக்கா. மாமி வாய்க்குள்ள விரல விட்டு பாருங்க, அதுவும் நேச்சுரலா தான் இருக்கும். மனுஷன் இங்க என்ன எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்குது? இது யாரு கைடா? நீயா? அன்னைக்கு கொடுத்ததுல ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா? ஐயோ வாங்குனதே போதும். ஜஸ்ட் இவங்களை அறிமுகப்படுத்திட்டு போலான்ட்டு வந்தேன். அறிமுகப்படுத்துறதுக்கு இது என்ன நியூ ஃபேஸ்ங்களா? ஏற்கனவே 420 எபிசோட்ஸ் நச்சா மாதிரி தான் இருக்கு. சூ இவங்க தான் சங்கீதாவுடைய மாமாமி. சி மாமா மாமி. ஓ ஹாய் மாமா. ஹாய் ஹாய் மாமி. ஹாய் ஓ, ஆமா நீங்க யாரு? நான் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளை, ஆ. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அடா 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 அடா. நீங்க இப்படி நிக்கிறத பாக்குறச்ச அந்த கோகுல கிருஷ்ணனையே பாக்குற மாதிரி இருக்கு. இனிமே எங்க வாழ்க்கை உங்க காலடியில் தான் விழுங்கண்ணா. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போதே பேண்ட உருவுறீங்க? ஒரு மரியாதை. மாப்பிள்ளைங்கிறதுல என்ன மரியாதை இருக்கு? இருக்காதா பின்ன? எங்க சங்கீதாவுக்கு வாழ்க்கை கொடுக்க போறல இல்லையா? ஐயே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் மாப்பிள்ளை இல்லைங்க, என் பேர் தான் மாப்பிள்ளை. இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு நான் தான். ஏற்பாடா? அப்படின்னா புரோக்கரு. நீ சும்மாரு. அப்படின்னா மாப்பிள்ளை யாரு? தாஸ், எந்த தாஸ்? லார்டு லபக் தாஸ். முதலாளிங்க மேல இருக்காரு. மேலையா? மேலனா மாடியில வாங்க. எஸ்கூஸ் மீ. இது இங்கிலீஷா? சாரி. எதுக்கு? உன் கால்ல விழுந்த கன்றாவிக்கு. அப்பா ஜெர்க்கு பயங்கரமா இருக்குதே. பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே. வாங்க வாங்க. நான் இங்க இருக்காரு. வாங்கண்ணா வாங்க. இங்கயா? முதலாளி உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஐயோ 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 ஐயோ. நீங்க இப்படி கட்டல்ல படுத்திருக்கும் போது பாக்குறச்ச சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவே பாக்குற மாதிரி இருக்கு. முதலாளி இனிமே நாங்க உங்க கால. ஐயோ கால் அடிபட்டு தள்ளி நில்லுங்க. எங்க பொண்ணு சங்கீதாவுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே திருப்பதிக்கு போய் அங்க பிரசவம் பண்ணிட்டு நேர பிரசாதத்தை எடுத்துட்டு இங்கதான் வந்திருக்கேன். ஹலோ. ஹலோ என்னடி? நான் இல்ல அங்க. கொஞ்சம் இங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்லியாச்சுப்பா. சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு தாசன் இல்ல கண்ணன. ஐயே அப்ப அந்த தாடிக்காரர் ஏன் மாப்ள? அது தெரியாம மகாவிஷ்ணு அது இதுன்னு சொல்லி கால்ல வேற விழ வச்சுட்டேன். நான் ரொம்ப புட்சாலி. கடைசி வரைக்கும் ஐயோ காரல லட்டு என்கிட்ட இருக்குதே. முட்டம் நீயா கையில வச்சிருக்க. அது தெரியாம நான் எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கேன் பாரு. அது இருக்கட்டும். எங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு? கீழே இருக்காரு. கீழயா? அசடு காலுக்கு கீழ இல்ல மாடிக்கு கீழ. ஐயோ வாங்க சீக்கிரம் போய் மாப்பிளை பிடிக்கும். மாப்பிள்ளையை நான் பிடிக்கிறேன். ஏய், 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 வா. வாங்க வாங்க வாங்க. முதலாளி உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அச்சோ அச்சோ அச்சச்சோ. நீங்க இப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்திருக்கும் போது பாக்குறச்சே சாட்சாத் அந்த பரமேஸ்வரனையே பாக்குற மாதிரி இருக்கு. என்ன என்னது இது? சும்மா மச மச நின்னுட்டு விழுங்கோ கால்ல. விழுந்துருவோம். ஐயோ என்னது ஒரு கால காணுமே. ஐயோ ஐயம்மா. கால் இருக்குடி. அம்மா யார் இவங்க? யார் உள்ள விட்டது? தர்மங்கன்னு போட்டு அனுப்ப வேண்டியதானே? டேய் ஐயோ இவங்க நம்ம மாமா மாமி. நம்ம மாமா மாமியா? என்னோட மாமா மாமி. மாமி மம்மி மாதிரி. வாங்க உட்காருங்க. உட்கார சொல்றாரு. வா உட்காரு. அம்மா. ஐயோ என்னன்னா இது? எல்லாரும் முன்னாடி வந்து நேக்கு ரொம்ப வெக்கமா ஏய், இருக்கு. நான் ஒண்ணும் விழல. ஊஞ்சல் தள்ளி விட்டுடுத்து. அதானே பார்த்தேன். என்னைக்கு நீங்களா? சூ. ஓ என்ன கிச்சு கிச்சு காட்டிக்கிட்டு? தாச பக்கம் கூட்டிட்டு போ. தாசி எல்லாரையும் பார்த்துட்டேன். பார்த்து திருப்பதி லட்டு நீட்டிட்டு தான் வரேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. இருந்த விருந்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்போம். சரி கல்யாணத்தை முடிச்சிட்டே போங்க. ஐ நல்ல மாப்பிள. சங்கீதா ஏண்டிமா இப்படி ரொம்ப இழைச்சு போயிட்டேன். வா. ஜம்ப் பண்றேன். இச்ச பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டாமே. நீங்களே சாப்பிடுங்க. நல்ல மாப்பிள்ளை. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அங்கேயே போய் சாப்பிடுங்களேன். அங்க போயா? சரி. உங்க பேக். பேக்கா? பேக் நல்லா தான் இருக்குது. உங்க பையன் சொன்னேன். ஓ பேக்கா? நான் ஒரு பேக்கு. கல்யாணத்தை பிப்ரவரி 31ஆம் தேதி வச்சுக்கலாமா? என்ன 28ஓட ஸ்டாப் ஆயிடுச்சே. பிரிண்டிங் மிஸ்டேக். மார்ச்ல ட்ரை பண்ணலாம். மாப்ள எஸ். நான் தாச கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ சொன்னியா? ஆமா. வாழ்க்கை விஷயத்துல கூட விளையாட்ட பேசுறது. வாழ்க்கையில விளையாடுறானா? இது எப்பவுமே இப்படிதான். எல்லா விஷயத்திலயும் விளையாட்டு. பெரிய ஜோக்கர். ஆமா ஜோக்கர். ஜெமினி சர்க்கஸ்ல வேலை செய்யறேன். ஏய் என்ன நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறே? நீ விளையாடுறதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? உன் பொண்ணோட வாழ்க்கைன்னு நேரு இண்டோர் ஸ்டேடியமா? அதுல பூந்து விளையாடுறாங்க. ஏய், அதிக பிரச்சனை தரமா பேசாதடா ராஸ்கல். என்ன இப்படி அடிக்கிறது? மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னைக்கு மிஸ் ஆகல? சூ. ஓ போங்க. வாங்க மாமா போலாம். 3 தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஆஹா இது அக்ரஹார அடி மாதிரி தெரியலையே. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அடி மாதிரில இருக்கு. ஏய் இனிமே அனாவசியமா என் குழந்தையோட வாழ்க்கையில விளையாண்ட உன்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டு தண்ணி ஊத்தி அடிப்பேன். ஜாக்கிரதை. அவன் பாட்டு கண்டுபிடி அடிச்சிட்டு போறான். நீ கமாண்ட் அடிச்சிட்டு இருக்க. உன்னை போலீஸ் பிடிச்சு ஏதோப்பா. மேன் ஹோல க்ளோஸ் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.